மா இந்தமா இதுல ஒரு கையெழுத்து போடு. எதுக்குடா? சும்மா கையெழுத்து போடுமா, லதா பணம் அனுப்பிச்சு வச்சிருக்கான். அப்படியா? என்ன கையெழுத்து இங்கலாமா போடணும், இங்க போடு. இந்தாடா, கொடு. எவ்வளவு வச்சிருக்க? 200 ரூபா கொண்டா. சரியா பணம் இந்தப்பா. 1 2 3 4 5 500 ரூபா சரியா இருக்குப்பா. தேங்க்ஸ். 100 இங்க 100 அங்க. 200 ரூபா இப்படி அம்மாட்ட கொண்டு கொடுப்போம். ஏன் எவ்வளவு பணம்? எப்படியோ நான் கஷ்டப்பட்டு கொண்டு வரலன்னா இந்த வீட்டுல எல்லாரும் எப்படி உட்காந்து சாப்பிடுறது? பரவாயில்லையே, நீ சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டியா? என்ன சம்பாதிக்க தெரியாதுன்னு அடிக்கடி சொல்லுவியே, பாத்தியா ஒரே நிமிஷத்துல 300 ரூபா. 300 ரூபாயா? ஏது அதெல்லாம் உனக்கு எதுக்கு போ கொண்டாக்காது. அழகா ஒரு காம்பினேஷன் போட்டு வச்சிருக்கேன். யா மஸ்லுக்கு என்ன ப்ராப்ளம்? அங்கேயும் ப்ராப்ளமா? ஆமா பாருங்க. குட் மார்னிங் சேரட்டியம்மா. எடுங்க எடுங்கோ, பணத்தை கொடுங்க கொடுங்க. எதுக்கு உனக்கு பணம்? எனக்கு இல்ல, சின்னதுரைக்கு. பொழுது சாஞ்சா அவருக்கு தலைவலி வந்துருமே, மருந்து வாங்க பணத்தை கொடுங்க. போய் ஒரு தலைவலி மாத்திரை வாங்கி கொடு. ஐயோ, அந்த தலைவலி மாத்திரை தீராது, விஸ்கில தான் தீரும், விஸ்கில தான் தீரும். எடுங்க எடுங்கோ, பணத்தை கொடுங்க கொடுங்க, கத்த கத்தையா கொடுங்க. என்னையா குடுகுடுப்புக்கார மாதிரி? அதுக்கெல்லாம் எங்க பணம் கிடையாது. பணம் கிடையாதா? நேரா ஐயா கிட்ட போய் சொல்ல போறேன். பயன்படுத்துறியா? போய் சொல்லு. நீங்க என்ன சொன்னாலும் கேட்பாரு. ஆனா இந்த ஒரு விஷயத்துல மாத்திரம் எவன் சொன்னாலும் கேட்கவே மாட்டாரு. மரியாதையா பணத்தை கொடு. அவர் பணத்தை கொடுக்கறதுக்கு நேத்து வந்த செக்ரட்டரி கெட் அவுட்டா? வேடிக்கை பாரு. கேட்டதுக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னியாம? லதா, நீ என்கிட்ட சம்பளம் வாங்குற சர்வெண்ட். நான் கேட்கறப்பெல்லாம் பணம் கொடுக்கணும். கொடுத்த பணத்துக்கு கரெக்டா கணக்கு எழுதி வச்சுக்கணும். அது அவனுடைய டியூட்டி. தகுதியை மறந்த அளவுக்கு மீறி நடந்துக்காத. பி கேர்ஃபுல். பணம் கொடுங்க கொடுங்க, எடுங்க எடுங்க. சின்னதரை உங்க கிட்ட சம்பளம் வாங்கிட்டு வேலை பாக்குறாங்களே சர்வெண்ட், மகாகணம் புரிஞ்ச செக்ரட்டரி, அவங்களுக்கு செமுத்தியா கொடுத்தீங்க. இந்நேரம் சலகணம் குறைஞ்சிருக்கு அவங்களுக்கு. இடியட் நான் தான். கெட் அவுட். சரி, கிளாஸ் தீர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க என்னத்தான் கூப்பிடணும். என்ன ஒண்ணுங்க பணம், இன்னொன்னு என் ராஜினாமா கடிதம். உன்னை அதிகாரம், இன்னொன்னு அகம்பாவம். அப்படித்தானே? இது அகம்பாவம் இல்லை, சுய கௌரவம். செல்ஃப் ரெஸ்பெக்ட். அந்த சுய கௌரவம் எனக்கு இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லலையே, ஆனா அதை காப்பாத்திக்க வேண்டிய அவசியம் எனக்கு வந்துடுச்சு. நான் எதுக்காக உங்க பணத்தை இல்லைன்னு சொல்லணும்? அவன் என்கிட்ட கேட்ட முறை சரியில்லை. அதுக்கு காரணம் நீங்க அவனுக்கு கொடுக்கிற சலுகைதான். சின்னதுரையே தன் கையில இருக்கிற மாதிரி அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அந்த தைரியத்துலதான் என்ன மரியாதை இல்லாம பேசிட்டான். நீங்களும் அவனுக்கு முன்னால வச்சு என்ன திட்டிட்டீங்க. பேசுறது உங்க அதிகாரம், அதை கேட்டு பொறுத்துக்க வேண்டியது என்னுடைய ஏழ்மை. சாரி சொல்லிட்டேன், அப்புறம் என்ன? இதெல்லாம் என்னுடைய வீக்னஸ். அதுக்கு காரணம் இது இல்லாம என்னால இருக்க முடியாது. உனக்கு தான் தெரியுமே, நான் ஏற்கனவே அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நீங்க இருக்கணும்னா இது மாதிரி பல சோதனைகள் வரும். அதை தாங்கிக்கிறதுக்கு உனக்கு மனிதாபிமானம் வேணும். ஓகே? சாரி சார். ஐயோ ஐயோ, எவ்வளவு பணம், எவ்வளவு பணம் கொடுத்துட்டாங்க. என்னங்க இனிமே அந்த அம்மா கிட்ட மரியாதையா நடந்துக்கணும், தெரியுமா? சரிங்க, போய் வாங்கிட்டு வா. அம்மாவுக்கு தெரியாம வாங்கிட்டு வா. அதுவும் சரிதான்.
யாரும் கேட்டால் எல்லோரும் தாங்க மாட்டார். அடே போடா, உள்ள எடுத்து போடா. பாத்தியா, பொட்டி நிறைய புட்டி. ஏய், அவன் எழுத்து பார்க்காத, என்ன சொன்னாலும் பிடிக்க மாட்டாரு. பாட்டு மெல்ல சொல்லு, உட்கார்ந்து டம்ளர்ல தான் ஏறுது, எனக்கு ஏறவே மாட்டேங்குது. குடுக்காம குடிச்சா சில பேர் கோச்சிக்கிறாங்க பாரு. குடு. மன்னிக்கணும், என் தகுதியை மறந்து அளவுக்கு மீறி நடந்துகிட்டேன். இது முதல் தடவை இல்ல. இங்க தகுதியும் தராதரமும் எங்க இருக்கு? அது இருந்திருந்தா நீ இப்படி எல்லாம் மீறி நடந்திருப்பியா? விமலா, தெய்வத்தை வணங்குற மந்திரத்துக்கும் அந்த தெய்வமே மயங்குற இசைக்கும் எல்லையே இல்லை. அதுக்கு இருக்கிறவங்க இல்லாதவங்கிற ஏற்றத்தாழ்வும் இல்லை. ரசிக்கிறதுக்கு மனசு இல்லைனாலும் நல்லத பாராட்ட தயங்க கூடாது. லதா, உன் இனிமையான பாட்டு என்ன கடந்த காலத்துக்கு கொண்டு போயிடுச்சுமா. மறந்து போன பழைய சம்பவம் எல்லாம் என் நினைவுக்கு வந்துடுச்சு. மனசுல நான் கற்பனை செய்துகிட்டு இருக்கிற அந்த பொன்னான நாள் மறுபடியும் இங்க வரணும். மகனே, அது உன் மனமாற்றத்துலதான் இருக்கு. மனம் அது மாறுமா? மாறணும். கவனிப்பில்லாம இருக்கிற இந்த வீணைய மீட்ட ஒரு நல்ல மருமக இந்த மாளிகைக்கு வரணும். ஆமா, நிச்சயமா வரணும். அயோக்கிய பையன், மோசக்காரன், இப்படிப்பட்டவன் எதையும் செய்ய தயங்க மாட்டான். லதா இன்னும் என்ன எழுதிருக்கா? நாம குடும்பத்தோட அங்க வந்து தங்குறதுக்கு வீடு கொடுத்திருக்காங்களா, உடனே புறப்பட்டு வர சொல்லி எழுதிருக்கிறான். இந்த படுவார் பையில கூட்டு போனா இன்னும் என்ன செய்வானோ. வரான் பார் உன் உத்தம புத்திரன். ஏடா 300 ரூபாய் என்னவா நான் ஊட்டி இரும்பு போட்டில இருந்து திருந்த மாதிரி கேட்கிறேன். போடா, உன் பித்தலாட்டம் எல்லாம் தெரிஞ்சு போச்சுடா. எப்பப்ப எவ்வளவு பணம் அனுப்புனான்னு லதா விவரமா லெட்டர் எழுதிருக்கான். உனக்கு ஏண்டா இந்த புத்தி? வீட்டுல இருக்கிற கஷ்டம் தெரிஞ்சும் இப்படி பொறுப்பில்லாம நடந்துக்கலாமா? அத பத்தி அவனுக்கு என்னடி தெரியும்? எப்பவாவது கஷ்டப்பட்டு 1 ரூபாய் சம்பாதிச்சிருந்தா பணத்தோட அருமை தெரியும். ஒரு பொண்ணு சம்பாதிச்சு உட்கார்ந்து திங்கிறவனுக்கு வெக்கமான எங்க இருக்க போகுது? மாமா, அவரை பத்தி இப்படி எல்லாம் பேசுறது எனக்கு பிடிக்காது. பின்ன இந்த மாதிரி அயோக்கியத்தனம் பண்றவன தலையில தூக்கி வச்சுட்டு ஆடவா சொல்றேன்? நீங்க ஆடவும் வேண்டாம், பாடவும் வேண்டாம். இந்தாங்க 300க்கு பதிலா 400 எடுத்துங்க. இன்னைக்கா ஒரு நாளைக்கு நானும் கஷ்டப்பட்டு ஜாக் பாட் அடிச்சாவது குடும்பத்தை காப்பாத்தலான்னு முடிவு பண்ணேன். கேட்டியாடி? அவன் சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாத்த மாட்டானா, ஜாக் பாட் அடிச்சுதான் குடும்பத்தை காப்பாத்துவானா. சும்மா இருங்கப்பா. வேலை செஞ்சு குடும்பத்தை காப்பாத்தணும்னு இப்ப எவன் நினைக்கிறான்? அவன் ஜாக் பாட் அடிக்காதா, அதான் லாட்டி விழாதான் வாங்கிட்டு இருக்கான். அதானே அப்படி குறுக்கு வழியில் வர்ற பணத்தை கொண்டு போய் குப்பை தொட்டியில போடுற. டேய், உடம்புல ஊனம் இல்லாத வரைக்கும் உழைச்சு சாப்பிட்டவன்டா உங்க அப்ப. அப்போ எனக்கு ஜாக் பாட்ல பணம் வந்தா நீங்க வாங்க மாட்டீங்கல்ல? தொட மாட்டேன்டா, நிச்சயமா தொடக்கூட மாட்டேன். நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. அடச்சி போட. ஓஹோ, போடாவா? அப்பா இத பாத்தீங்களா? ஜாக் பாட் அடிச்ச 2 லட்சம். இதைத்தான் நீங்க தொடக்கூட மாட்டேன்ட்டீங்களே. கமாண்டாலிங்க போலாம். ஏய், போறதான் போறேன். இதையும் பொறுக்கி எடுத்துட்டு போய் எங்கேயாவது சந்தோஷமா இருக்கு. எங்களை லத்தா வர சொல்லிருக்கிறா, நாங்க அங்க போய்க்கிறோம். சௌகரியமா இருந்ததாப்பா? ரொம்ப சௌகரியமா இருந்துச்சுமா. அம்மா லதா, உனக்கு இங்க இருக்கிற செல்வாக்கியும் நல்ல வேலையும் பார்த்து நான் ரொம்ப சந்தோஷமும் பெருமையும் படுறேன்மா. அடே அப்பா, எவ்வளவு பெரிய வீடு இதை நான் எப்படி கட்டி காக்க போறேன்னா? உனக்கே அந்த கவலை இல்ல, அதுக்கு நீங்க தனியா ஆள் இருக்குது. சாப்பாட்டுக்கு வரும்போது கூட செக்ரட்டரி தேவை போட்டிருக்கு. நான் தான் லதாவை வர சொன்னேன். வாமா, உட்காரு. வா. ஹலோ கௌரி, எப்ப வந்த? அடேப்பா, பெரிய பொம்பளையா போயிட்டியே.
பெண்கள் வளர்ச்சியே அப்படித்தான்ப்பா. இன்னைக்கு குமரி, நாளைக்கு அம்மா, நாளைக்கு பாட்டியா? அத்தா, நான் அம்மாவாகவும் போறதில்ல, பாட்டியாகவும் போறதில்ல. ஏன்னா நான் கல்யாணமே செஞ்சுக்க போறதில்ல. அது என்னம்மா அப்படி சொல்லிட்டேன்? உன்னை எங்க ஆனந்துக்கு கல்யாணம் செய்து வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். விமலா, நீ என்னம்மா சொல்ற? ஆமா, அக்காளும் தங்கச்சியும் ஒரே வீட்டுக்கு மருமகளா வந்துட்டா தங்கச்சி கண்ணீர் வடிக்கும் போது அக்கா தொடச்சு விடலாமில்ல? இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றவ எதுக்காக கண்ணீர் வடிக்கணும்? குடிக்கிற ஆண்களுக்கு வாழ்க்கப்பட்டா பெண்கள் கண்ணீர் வடிக்காம இருக்க முடியுமா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த பெண்ணும் கண்ணீர் வடிச்சு நான் பார்த்தது இல்ல. பணத்துக்காக வர்ற பெண்களுக்கு கண்ணீர் எப்படி வரும்? அப்படிப்பட்ட பெண்களோட தானே உங்களுக்கு பழக்கம். விமலா, என்ன மரியாதை இல்லாம பேசுறேன்? குடிகாரம் கூட வருத்தப்படுற அளவுக்கு பேசுறதுதான் அவங்களுக்கு தெரிஞ்ச மரியாதை. இதையெல்லாம் சட்டை பண்ணாம போறதுதான் எனக்கு மரியாதை. அத்தானை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், இப்ப நேர்லயே பாத்துட்டேன். அப்படி சொல்லாதீங்க. வெளித்தோட்டத்துக்கு கெட்டவங்களா தெரியறவங்க உள்ளுக்குள்ள நல்லவங்களா இருக்கிறதும் உண்டு. உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு தெரியாது, தெரிய வேண்டிய அவசியமும் இல்ல. மகாராணி, நீங்க அழக்கூடாது. நீங்க ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சாலும் இந்த ஜமீனுக்கு நல்லதில்லை. லதா, எதுக்காக நான் கண்ணீர் வடிக்கணும்? மத்தவங்க ஏன் என் மகனை மரியாதை இல்லாம பேசணும்? ஆனந்த் எதுக்காக அவங்க முன்னால் அவமானப்படணும்? இதுக்கெல்லாம் காரணம் அந்த கூடாத குடிப்பழக்கம் தானே. அத அவன் நிறுத்த போறதும் இல்ல, என் கண்ணீர் நிக்க போறதும் இல்ல. அப்படி சொல்லாதீங்கம்மா, அவர் கண்டிப்பா திருந்துவார். எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல. என்னால அவர் திருத்த முடியும். உன்னால முடிஞ்ச எவ்வளவோ நல்ல காரியங்களை செய்திருக்கேன், ஆனா இது மட்டும் உன்னால முடியவே முடியாது. நீங்க கவலைப்படாதீங்க, அவரை நிச்சயமா திருத்த முடியும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு.